இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமிக்கே கூட குபேரனோட பேர் தான் வச்சுருக்காங்க. குபேர பாபா, குபேர அனுமான் அப்படின்னு சொல்லிட்டு குபேரனோட பேரை அடைமொழியாக வச்சு நிறைய தெய்வங்களுக்கு அந்த பேரை சூட்டுறாங்க. நல்ல மகிழ்ச்சியான செய்தி தான். முதலாக லக்ஷ்மி தியான மண்டபம் வந்தது. முதலாக உலகத்தின் லக்ஷ்மி தியான மண்டபம் வந்தது இங்கே ரத்னமங்கலம் லக்ஷ்மி தியான மண்டபம் தான். 25 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த வழிபாடு தொடங்கி இருக்குது. இங்கே தான் பச்சை நிறம் அதிகம் முதலாக பயன்படுத்தப்பட்டது. இந்த குபேர பொம்மை தான் நிறைய பேருக்கு பூஜை பண்ணி நமக்கு எப்படி குபேரரும் சின்ன ஐச குபேரர் தான் அந்த குபேரர். இந்த குபேர பொம்மை தான் எல்லா இடத்துக்குமே அப்படி பூஜை பண்ணி கிஃப்டாக மக்களுக்கு வந்து எதுவுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிம்பிள் இருந்தால் நமக்கு அந்த இடத்துல மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது திருப்பி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு விதி கர்மா. அதனால் இந்த மாதிரி ஒரு பொம்மை மகிழ்ச்சி தரக்கூடிய சிம்பிளான ஒரு பொம்மையை வச்சுருந்தா, ஐஷன் தரக்கூடிய அந்த சீன அதிர்ஷ்ட குபேரரை வச்சுருந்தா நமக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷம் நமக்கு எப்போ கிடைக்கும்? நல்ல ஆரோக்கியம் இருந்தால், நல்ல செல்வம் இருந்தால் சந்தோஷம் கிடைக்கும். அதனால தான் இந்த பொம்மைகள் வைக்கும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். நம்ம குபேரரை வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம குபேரரை வச்சுக்கலாம். நம்ம குபேரரை வச்சுக்கலாம்னா அதனை நீங்கள் பூஜைகள் பண்ணணும். பூஜைகள் பண்ண தான் அதுக்கு உருவேறும். அதான் கல்லும் கவிபாடும் சொல்லுவாங்களே, எந்திரம் மந்திரம் தந்திரம், இந்த 3 இணைந்தால் தான் நமக்கு அந்த குபேரனோட அருள் முழுமையாக கிடைக்கும். இந்த குபேரனை வச்சிங்கன்னா நீங்கள் நிறைய பூஜை முறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும். பூஜை முறைகள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு குபேரனோட பரிபூர்ணமாக கிடைக்கும்.